வணக்கம் அனைவருக்கும். 2026 டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறையா பேர் இந்த வருஷத்துக்கான எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிட்டதால் அடுத்த வருஷம் எக்ஸாம் வருமா வராதா அப்படின்னு ஒரு டவுட்லேயே நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா எலெக்ஷன் வேறு வருது. ஸோ எல்லாருமே சொல்லியிருந்தது எக்ஸாம் வரும், அது ஒரு பக்கம் தனியாக நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அது மாதிரியே 2026க்கான ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. மே மந்த் எலெக்ஷன் முடிஞ்சு மேபி ரிசல்ட்டே வந்துடலான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது மே மாதத்துக்கு அப்புறமா பாருங்கள் என்னென்ன வந்திருக்குன்னு எல்லாமே இருக்குது. ஸோ படிக்க நம்ம இப்போலேருந்தே தயாராகிக்கணும். இப்போலேருந்து பார்த்தா கூட ஒரு 6 மாதம் டைம் இருக்குது. 6 மாதம் அப்படிங்கிறது ஒரு சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு தேவையான கரெக்டான ஒரு டைம் தான். நீங்கள் புதுசாக படிக்கிறவங்க கவர் பண்ணுறதுக்கும் கரெக்டான டைம் தான். ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்களுக்கு 6 மாதங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு டைம் தான். நம்ம சூப்பராகவே ரிவிஷன் பண்ணி ரீகால் பண்ணி தயாராக இருந்துக்கலாம் எல்லா எக்ஸாமுக்குமே. ஸோ என்னென்ன எக்ஸாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. இது ஒரு ஏஇ லெவல் எக்ஸாம் வரும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் லெவல் 20 வரைக்கும் வரும். ஸோ அது எப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 20/5/2026. டேட் எப்போ எக்ஸாம் நடக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா 3/8, 5வது மாதம் நோட்டிஃபிகேஷன், 8வது மாதம் எக்ஸாமு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 குரூப் 1 எக்ஸாமு. அதுவும் நிறைய பேர் காத்துட்ருக்கிறது தான். அதுக்கு பார்த்திங்கன்னா ஜூன் 23/6/2026 எக்ஸாம் நடக்க போகிறது. 6/9 செப்டம்பரில் நடக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல். இது டிகிரி ஸ்டாண்டர்ட் இல்லாமல் டிப்ளமோ ஐடிஐ லெவல் உள்ள எக்ஸாமு. ஸோ இதில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வரும். ஸோ அது மாதிரியான சில போஸ்ட்டுகள்லாம் வரும். அது பார்த்திங்கன்னா 7/7/2026 நோட்டிஃபிகேஷன், 20/9/2026 டேட் எக்ஸாம் நடக்க போகிற டேட்டு. அடுத்தது குரூப் 2 எக்ஸாம் 2 and 2A வருமானம் கேட்டுகிட்டு இருந்தாங்க. இப்போ நடந்ததுனால அதுவும் இருக்குது. ஸோ வேக்கன்சி எப்படி வேணாலும் மாறலாம், ஆனால் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குது. அதோட நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11/8 நோட்டிஃபிகேஷன். எக்ஸாம் வந்து அக்டோபரில் நடக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டு. இது இன்டர்வியூ குரூப் 1 கிரேடில் வர கூட டெக்னிக்கல் போஸ்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா 31/8/2026 நோட்டிஃபிகேஷன், 14/11/2026 எக்ஸாமு. அடுத்தது குரூப் 4ம் இருக்குது. குரூப் 4 அடுத்த வருஷம் அக்டோபர் மாதம் தான் நோட்டிஃபிகேஷனே வரப்போகுதுன்றப்போ ஒரு 10-11 மாதம் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குரூப் 4க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இப்போலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக கிளியர் பண்ணுற அளவுக்கு தான் டைம் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷன் முடிஞ்சு வரும்போது வேக்கன்சியும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா படிங்க. எல்லாருமே படிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த வருஷம் எக்ஸாம் இருக்கான்னு யோசிச்சுட்டு இத்தனை நாள் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. இது எக்ஸாம் இருக்குதுன்னு அவங்களே ஒரு ஆதாரம் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போடணும். இது நடக்காது, அது நடக்காது, இது கரெக்டாக இருக்காது அப்படின்லாம் நினச்சி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு உட்காந்துட்டு இருக்காதீங்க. உங்களோட ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. உங்களோட எஃபோர்ட் போட்டு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினச்சி நீங்கள் அதுக்கான எஃபோர்ட்டை போடுங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.